ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க நந்திதா. நான் உங்கள் விக்ரம் விக்கி. ஓகே, இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க இல்லையா? நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? நாளைக்குள்ள யார் யார் கண்டஸ்டன்ட்லாம் வராங்க அப்படிங்கறது இன்னைக்கே உங்களுக்கு சொல்றது தான். நாங்க நாசாலே ஆள் வச்சிருக்கோம், ஆள் வச்சிருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய வேலையா? அதனால உள்ள யார் யார் கண்டஸ்டன்ட் போறாங்க அப்படிங்கறது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இன்னைக்கு அதை உங்கள்கிட்ட சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். சொல்லாமா? ஓவர் பில்டப் பண்ற. நம்ம லிஸ்ட்ல இல்லாத யாராவது வந்தாங்கன்னா இருக்குது நம்மளுக்கு. சரி, ஓகே. இப்போ மொத்தம் 18 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஹோஸ்ட் பண்றாரு யாரு, நம்ம விஜய் சேதுபதி. அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு. ஏன்னா 8 சீசனும் கமல் தான் பண்ணியிருந்தாரு. சாரி, 7 சீசன். 8வது சீசனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி பண்றாரு. ஒரு புது பொலிவுடன் பிக் பாஸ் வருது அப்படிங்கறது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்றாரு அப்படின்றது எனக்கு வந்து பண்ணாதான் தெரியும். ஆவலா இருக்கு, எனக்கு வந்து ஆவலா இருக்கு. ஏன்னா 7 சீசனாவும் வந்து பார்த்தாச்சு கமல். அது 7வது சீசன்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. அவரை நிறைய ட்ரால் பண்ணாங்க. ரெட் கார்டு மேட்டர் சொல்றீங்களோ? ரெட் கார்டு மேட்டரா இருக்கட்டும், நிறைய பேருக்கு அவர் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஜால்ரா அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் சேது வந்து எப்படி பண்ண போறாருன்றது தெரியல. கமல் சார் வந்து ஜால்ரா என்று கூறியிருக்கிறார். செத்தேன், அவ்வளவுதான். ஓகே, நம்ம மொத்தம் 18 பேர் இருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஷாலின் ஜோயா அவர்கள் வராங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண் வேற. ஆமா, பெண்ணு. அதுவும் ஷாலின் ஜோயா தெரியாம இருக்குமா? அது கேரளா பெண்ணு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து குக் வித் கோமாளில வந்து நான் பாத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிடிஏ வாசன் கூட வந்து சுத்திட்டு இருந்தாங்க. சுத்தும் போதே பாத்தீங்களா ப்ரோ? சுத்துறது மீன்ஸ் இந்த பைக்ல ரைடு போவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்திருக்கேன். இப்போ வந்து எப்படி இருப்பாங்க தெரியல. அவங்க ஆனா வந்து சைல்டிஷ் கேரக்டர் மட்டும் நல்லா தெரியும். யாரு உதாரணத்துக்கு உள்ள வந்து துருதுருன்னு இருக்கிறதுக்கு யாரையா ஒருத்தர் உள்ள போடுவாங்க இல்லையா, எதுவுமே தெரியாம வெகுலியா இருக்கிற மாதிரி. சோ அதுக்காக அவங்கள வந்து உள்ள இறக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நீ ஜோலி மாதிரி சொல்ற. ஜூலி வந்து என்ன சொல்றது, வெகுலி அப்படின்னு இவர் சொல்லிதான் இப்ப எனக்கு தெரியும். இவருக்கு வந்து ஜூலி மேல ஒரு கிரஷ், அது உங்களுக்கு தெரியுமா? அது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடுல வரும்போது கிரஷ். அதுக்கப்புறமேட்டு வந்து ஐயோ வச்சு செஞ்சுட்டாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு மாலைலாம் வாங்கிட்டு போயிட்டு, அது விஜிபியா என்ன ப்ரோ அது தெரியாது. சரி, நிறைய ஜோயா வந்து அழுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு டைம் குக் வித் கோமாளில புகழ் கூட விளையாடும் போதே கொஞ்சம் பொசிவாகிலாம் வந்து வீடியோ போட்டிருந்தாரு. இப்போ உள்ள 100 நாள் கான்டாக்ட் வரை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சம்பவம் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து சௌந்தர்யா வந்து உள்ள வராங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து சில பல கேரக்டர் ரோல்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள் மாதிரி தெரியுது எனக்கு அவங்கள பார்த்தா. உள்ள யாராவது வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசணும் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்கள உள்ள இறக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலா வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு சீசன் 2ல வந்து அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா எனக்கு தெரியும். அவங்க சொல்ற மாதிரி மற்றபடி கேரக்டர்லாம் என்னன்னு தெரியல, பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து அன்ஷிதா அப்படின்னு சொல்லி விஜய் டிவில வந்து செல்லம்மா சீரியல்ல வந்து லீடா பண்ணிட்டு இருந்தவங்க வந்து உள்ள வர்றாங்க. ஓகே, நான் பார்த்ததே இல்ல. என்ன ப்ரோ ஒரு பொண்ணு பார்த்தது இல்லன்றீங்க? எல்லா பொண்ணு சீரியல்லாம் போய் பாத்துருவாங்க. அதுக்குன்னு நிறைய பேர் இருக்கனால பாவம் அவருக்கு வந்து தெரியல இந்த பொண்ணு அந்த பொண்ணான்னு, அந்த கன்ஃபியூஷன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ அன்ஷிதா கூட வந்து அர்ணவ் அவர்களும் உள்ள வர போறதா ஒரு செல்லம்மா சீரியல் அவர் வந்து லீடு. அவங்க 2 பேருக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான சான்ஸும் உள்ள இருக்கு. ஆமா, அவர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. என்னன்னா நேத்து போட்டிருந்தாரு, 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எங்களோட பாண்ட் எங்க போனாலுமே வந்து பிரியாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 2 பேருமே ஒன்னதான் உள்ள வராங்க அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனிதா அவர்கள் வந்து உள்ள வர்றாங்க. தலைவி ஆக்சுவலா வந்து இந்த சீசனை வந்து பாத்தீங்கன்னா அப்போ நிறைய சாங்ஸ் இருக்கு, டபுள் மீனிங் சாங்ஸ் இருக்கு, கெட்ட வார்த்தைலாம் இருக்கு. சரி, நீங்க அவள இதுதான் தவறான பேச்சு. அவங்க நல்லா தமிழ் பேசுவாங்க, ஆனா கண்டென்ட்காக அப்படி பண்றாங்களான்னு தெரியல. ஆனா வந்து அது ரசிக்கும் தன்மையா தான் இருக்கும். பெண்கள் என்ன பண்ணாலும் ரசிப்பீங்களா ப்ரோ? அவங்க பண்றது, அவங்க வேற லாங்குவேஜ் இருந்துட்டு ஒரு மாதிரி கியூட்டா பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து நிறைய தகு வரும். எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோல நிறைய வந்து ட்ரோல் பண்ணும்போதெல்லாம் வந்து தகா வரும்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் தான், அழுகுற கேரக்டர் தான். மற்றபடி ஃபைட் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லவே. அதே மாதிரி அவங்க வந்து டீம் சேர்த்துப்பாங்க, எங்க போனாலுமே டீம். முன்னொரு சீசன்ல வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வைப் வந்து இவங்க கிட்ட வரதுக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா படத்துல வந்து விஜய் சேதுபதி சாருக்கு வந்து பொண்ணா நடிச்சிருப்பாங்க இல்லையா? வெளியே விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்ண, உள்ள வந்து அவருக்கு பொண்ணா நடிச்சவங்களே வந்து கண்டஸ்டன்டா வராங்க. சஞ்சனா அவங்க பேரு. இது முழுக்க வந்து காரணம் வந்து இவங்க உள்ள வர்றதுக்கு விஜய் சேதுதான்ட்டு அப்பட்டமா தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டிங் ரீதியா நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு படத்துல அவங்க பிக் பாஸ்குள்ள வருவாங்களான்னா அது வந்து ஒரு கொஸ்டின் ரெக்கமெண்டேஷன் என்று ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக விஜய் சேது வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அப்படி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வந்து அந்த குரூப்லயே வந்து சின்ன வயசு பொண்ணுன்னு நினைக்கிறேன்.
இருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல. ஆமா, அதனால அவங்க எப்படி வந்து வரப்போறாங்க, கேப்ரியலா அந்த மாதிரி செட்டு போல இவங்கலாம் எப்படி வருவாங்கன்னு தெரியல. ஓகே, இவங்களை பத்தி வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படிங்கறதுனால அடுத்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து உள்ள வராங்க. யாருன்னா தர்ஷா குப்தா அவர்கள் வந்து அடுத்து உள்ள வர்றாங்க. அவங்களுடைய 4 மணி போஸ்ட் எல்லாம் வந்து வெளியே இருக்கவங்க இனிமே மிஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து விக்ரம் அவர்களும் ஒருத்தர் ஃபுல்லாவே வர போறாங்க. 24/7 பார்க்க போறேன். என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் மேக்கப் இல்லாம அந்த ஏர்லி மார்னிங் சாங் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்க்க முடியாது. நான் என்னதான் ஒரு ஃபேன் இருந்தாலும் ஒத்துக்கிறேன். அவங்க வந்து ஒரு மாதிரி ஆமாமா, சிலவங்க சுனிதாலாம் கூட ஓகே ஓரளவு பார்த்துடலாம். அவங்க வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க நம்ம போட்டோ வேணா போடுறேன். ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எழுச்சிக்கும் போது எப்படி இருக்காங்கறத கூட இவர் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வந்து ஷாக்கா இருக்கு. சில மூஞ்சிங்க இருக்கு, மேக்கப் இருந்தா எப்படி இருக்கும், மேக்கப் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கேட்டகரியில அவங்களும் வருவாங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஓகே, வேற என்ன எதிர்பார்க்கறீங்க அவங்க கிட்ட இருந்து? அவங்க கிட்ட என்ன கிளாமரான டான்ஸ், கிளாமரான ட்ரெஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ். என்ன ஆக்டிவிட்டிஸ்? இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விளையாடும் போது நல்லா இல்லப்பா எப்படி சொல்றேன்னா சொல்லுங்க வாய் வரைக்கும் வந்து சந்தோஷப்படுத்துவாங்க எல்லாரையுமே ஹாப்பியா. அங்க இருக்க கண்டஸ்டன்ஸும் சரி நம்மளுக்கு வியூவர்ஸும் சரி நல்லா ஒரு மாதிரி ஃபேஸ்ல பொலியோட வச்சுப்பாங்க அப்படின்னு தோணுது. அடுத்த கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து உள்ள வர்றாங்க. ஆக்சுவலா ஜாக்லின் வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் பிடிக்கும் எங்களுக்கு. அந்த ரக்ஷன் ஜாக்லின் வந்து 2 பேருமே காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ரக்ஷன் திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஆமா, இருந்தாலுமே அது ஒரு இதுவா பார்க்காம கியூட் பேர் அந்த மாதிரி பார்த்தோம். அப்புறம் அவங்க மூவிக்கெல்லாம் போனாங்க, கோலமாவு கோக்கிலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆளே காணும், எங்க போனாங்கன்னு தெரியல. விஜயும் பண்ணல, மூவிலையும் வரல. அவ்வளவுதான் நினைச்சோம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட இது பண்றதுக்கு. ஆமா, பெண்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது அப்படின்னாலே வந்து அது விக்ரம் ப்ரோ வந்து ரொம்ப நாம தானே பெண்களுக்கு வந்து ஆண் வந்து வந்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட்டிங்கா இருக்கணும். அடுத்த கண்டஸ்டன்ட் யார் உள்ள வர்றாங்க அப்படின்னா விஜய் விஷால் அவர்கள் வந்து உள்ள வர போறாங்க. அவங்க வந்து பாகியலட்சுமி சீரியல்ல வந்துட்டு எழில் அப்படிங்கிற ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மொரட்ட சிங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோல வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி ஸ்டடி இப்போ வந்து ஆங்கர் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் அவரு வெளியே வந்துட்டார்ல. அதுல இப்போ பாகியலட்சுமியில அவர் இல்ல. கரெக்டா, பாகியலட்சுமியில இல்ல. அவருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேலண்டட் பர்சன் தான். ஆனா வந்து அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்கவே இன்ன வரைக்குமே. விஜயாவும் சரி ஒரு ஆக்ட்ரஸாவும் சரி இன்னும் பிக் ஸ்கிரீன்லயுமே எதுவுமே வரவே இல்லை. இதுல வந்து அவர் ஏதாவது ப்ரூவ் பண்ணாருன்னா அவரோட கேரக்டர்லாம் அவரா இருந்தாலே போதும். என்ன கேரக்டர் நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருந்தாங்கன்னா மேபி வந்து அடுத்து வந்து பால் டப்பா அவர்கள் வந்து உள்ள வர்றாரு. ஆக்சுவலா பால் டப்பா வந்து சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் என்ன போட்டிருந்தாருன்னா ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் ஒரு பெரிய ஒரு ஷோ இருக்கு, நான் இங்க சென்னையில இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எப்படி அவர் உள்ள போவாருன்றது டவுட்டா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து கண் துடைப்பா இருக்குமோ, நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்றதுக்கான ஒரு வேலையா இருக்குமோ, மேபி இருக்கலாம். ஆனா நேத்து என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு கொஸ்டின் மார்க், பிக் பாஸா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாரு. அதோட எதுவுமே ஸ்டோரி வரவே இல்லை. மேபி உள்ள இருக்கலாம், இல்லாட்டி வைல்ட் கார்டு என்ட்ரியா கூட இருக்கலாம். அவர் இந்த ஷோலாம் முடிச்சுட்டு விக்ரம் ப்ரோ மேல ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா நாங்க இந்த ஷோ பண்ணலாம் அப்படிங்கறதே இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தான் முன்னாடி தான் முடிவு பண்ணோம். 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ப்ரோ கிரேடா இருக்கும் ஃபுல்லா எல்லாமே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல வந்து அர்ச்சனா வந்திருந்தாங்க இல்லையா? இந்த டைம் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அருண் அவர்கள் வந்து உள்ள வர்றாங்க. ஓகே, உண்மையான பாய் ஃப்ரெண்டா? அப்படிதான் பேசிக்கிறாங்க ப்ரோ, ஆனா எனக்கே தெரியல. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா யார் அருண்? அவரா? ஓகே ஓகே. இவரா? பாவங்க. ஆக்சுவலா இவர் வந்து இங்கேயாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாருங்க. எவ்வளவு சீரியல்ஸ். பாக்கியலட்சுமி இவர் தான் பண்ணிட்டு இருந்தாருல. பாக்கியலட்சுமி என்னது ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தப்பு. அவங்க பண்ணது பாரதி கண்ணம்மா ஏதோ ரோடு ஃபுல்லா நடந்துட்டு இருந்தாங்க. அதுதான். ஆனா அவர் ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்கும். ஆனா எல்லா எபிசோட்லயும் ஒரே மாதிரி தான் நடிப்பாரு. கோவப்பட்டாலும் அப்படிதான் இருக்கும், சிரிச்சாலும் அப்படிதான் இருக்கும், சந்தோஷப்பட்டாலும் அப்படிதான் இருக்கும், ஆச்சரியப்பட்டாலும் இருக்கும். ப்ரோ மைண்ட் வைஸ் சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ. இல்ல இங்க வந்தாது ஏதாவது பண்ணுங்க, மாத்துங்க, பாப்போம். உங்களை பத்தி செட்டு சேராதீங்க தயவு செஞ்சு. நீங்க செட்டு சேர்ந்தா விட மாட்டீங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா சார்பட்டா பரம்பரையில நடிச்ச சந்தோஷ் பிரதாப் அவர்கள் வந்து உள்ள போறாங்க. ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் டெக். இவர் யார் கூட கம்பேர் பண்ணலாம்னா நம்ம ஆரவ் அப்புறம் பாலா அவங்கள கூட கம்பேர் பண்ணலாம். செம்ம ஆக்டிவா இருப்பாரு இவரு. டாஸ்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் டஃப் கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஆனா வந்து பார்த்தா கேரக்டர் வைஸ்னு பார்த்தா எனக்கு எப்படின்னு தெரியல. விக்ரம் ப்ரோ தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு விஜய் டிவில வந்து பிக் பாஸ்க்கு இப்படி இவங்க நம்ம குக்வித் கோமாளி அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். நோட் பண்ணிருக்கோம்ல இவரை நம்ம. அவர் வந்து பண்ணிருக்காரு. அதுல நல்ல ரம்யா பாண்டியன்லாம் இருக்கும்போது இவரெல்லாம் நோட் பண்ணீங்களா ப்ரோ நீங்க? ரம்யா பாண்டியன் காட்டாதப்போ இவர் நோட் பண்ணுவேன். ஆமா, அப்படி அப்போ கூட பேக்ரவுண்ட்ல அவங்க வந்தாங்கன்னா அவங்கள நோட் பண்ணுவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோகுல் அவர்கள் வந்து உள்ள வர்றார். இவரும் வந்து ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஆக்சுவலா இவரு நாங்க சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப செம்ம டேலண்டட். அது அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து வயசு ரொம்ப கம்மின்னு சொல்லல. இல்ல அவர் வந்து ரொம்ப நாளாவே ஆக்சுவலா வந்து கலாவோட தம்பி, கலா மாஸ்டரோட தம்பின்னு சொல்லலாம் இவரை.
அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் வந்தார் அந்த இடத்துக்கு. அவருக்கு முன்னாடி எல்லா டேலண்ட், டான்ஸ் ஆடுவார், மியூசிஷியன் பண்ணுவார், ஜிம்னாஸ்டிக் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ரொம்ப டேலண்டட் பர்சன். மூவிலாம் கூட டைரக்ட் பண்ணார், ஆனால் எதுவுமே பெருசாக வரவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து நிறைய மூவி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இவங்க போறாங்க அவங்க வராங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி லாஸ்ட் சீசன் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த சீசனே வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஃபேட்மேன் அவர்கள் வந்து உள்ள வராரு. ரவீந்திரன், லிப்ரா, பாருங்க வாயே குளருது. லிப்ரா சொல்லுங்க ப்ரோ, யாரு சொல்லுங்க. லிப்ரான்னு ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் ரவீந்திரன் அவர்கள் வந்து உள்ள வராரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சண்டை போடுறதுக்குனே தான் கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவரால வந்து எனக்கு உருவ கேள்வி பண்ணல. இவரால வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் யாருமே நினைக்கல ப்ரோ நீங்க சொல்ற வரைக்கும். சொல்லிக்கணும், டாஸ்க்லாம் இவரால பண்ண முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ கிளிப் பார்க்க போறாரு. அவர் பார்த்தா ஓகே பாருங்க, அப்படியாவது பார்த்து ஏதாவது சண்டை போட்டு எங்களை வந்து ட்ரெண்ட் ஆகி கொடுங்க. ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இவர் தான் வந்து பிக் பாஸ் வந்து கரைச்சி குடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா 24 மணி நேரம் உட்காந்து பார்ப்பாரு, என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் கேம் வந்து பக்காவா விளையாடாரு. அதனாலே இவர் கூட வந்து இந்த பெரிய சுறாலாம் போகும்போது குட்டி குட்டி மீன்லாம் கூடவே சுத்தம் தெரியுமா, அந்த மாதிரி இவர் கூட ஒரு செட்டு சேருவாங்கன்ட்டு. நீங்க ஆரம்பத்துல நான் உருவ கேள்வி பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. சுறான்றது நல்லதுதான், யான்னு நான் சொன்னேன். நம்பல. இப்போ என்ன மாட்டி விட்டுறாத. அடுத்தது அடுத்த கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் வந்து உள்ள வர்றாரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியல் எல்லா சீரியலும் பாப்ப போல. ப்ரோமோ மட்டும் பாக்குறோம், சீரியல் ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்காது, ப்ரோமோ மட்டும். ஆக்சுவலா இவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகுல் கூட செட் தான். இவரும் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா விஜய் பண்ணிட்டு இருக்காரு, பக்கா விஜய் பண்ணுவாரு. தென் ஆர்டிஸ்ட், மூவிலாம் பண்ணாரு, மூவிலாம் எதுவுமே ஓடவே இல்லை. இவரும் நல்ல டேலண்ட் பர்சன் தான். ஏஜே ஆயிடுச்சு அழகா. அவருக்காவது ஃபேஸ்ல தெரியாது, இவருக்கு ஃபேஸ்ல தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவர் நல்ல நல்ல கேரக்டர்லாம் கொடுக்கலாம், கொடுத்தா பக்கா தான் பண்ணுவாரு. ஆனா எதுவுமே வரல. மேபி இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட டேலண்ட்டை வந்து ஃபுல்லா ப்ரூவ் பண்ணலாம். அவரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமையும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்மளுக்கு தெரியும்ல, பாவம் இந்த கல்யாண மாலையில பேசுவாங்க உங்களுக்கு நல்ல வரணையும் அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. என்ன பண்றது நம்ம. அடுத்து ஓகே, அடுத்து வந்து நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, கவுண்டம்பாளையத்துடைய டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் வந்து உள்ள வர போகிறார். இவ்வளவு டைரக்டர் வந்து உள்ள வராரு. ஆக்சுவலா இவரு அப்படிலாம் இல்ல, இவர் வந்து சாதிச்சிட்டாரு. எல்லாம் நிறைய படம் பண்ணிட்டாரு, நிறைய மூவி பண்ணிருக்காரு. பாண்டவர் பூமியா, ஓகே. ஆக்சுவலா வந்து பார்த்தா பாண்டவர் மூவி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஒண்ணு நினைக்கிறேன் இவரான் தெரியல, இது சூரிய வம்சம் படத்துல அவங்களுக்கு ஒய்ஃப் அவர் சாரி ஹஸ்பண்ட். சொல்லு, ஏதாவது சொல்லு சொல்லு. தேவயானி இவர்தான்றியா? இல்ல தேவயானிக்கு இல்ல ப்ரோ, இது சரத்குமார வேணான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்களை கல்யாணம் பண்ணது இவரா? தெரியலையேமா. நல்ல படம் தான். அவருமா கஷ்டப்படுவார். அவர் இல்ல லைக் எங்க கேமராமேன் ரொம்ப கன்ஃபார்மா கேமராமேன் தலையாட்டுறாரு. யார் கல்யாணம் பண்ணாங்களா அவர் கரெக்டா தெரியுங்கிறதுனால நாங்க நம்புறோம் அதை. ஆக்சுவலா ஆமா, இவர் வந்து நிறைய படம் பண்ணிருக்காரு. நிறைய இப்போ வந்து சீரியலுக்குள்ள வந்துட்டார். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல இருந்து படத்துக்கு போவாங்க, படத்துல இருந்து சீரியலுக்கு வருவாங்க, அப்படிதான் வந்திருக்காரு. ரீசெண்டா ஒரு படம் பண்ணாரு, அது வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க, அவரை வச்சு நல்லா ட்ரால் பண்ணாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா பவித்ரா அவர்கள் உள்ள வராங்க. ஈரமான ரோஜாவை சீரியல்ல வந்து ஹீரோயினா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணை வந்து முதல் முறையா மறந்துட்டாரு அவரு. பேர்லாம் பார்த்துச்சு, இல்ல பேர்லாம் பாக்குறது இல்ல, ஃபேஸ் தான் பார்த்தாலே டப்புன்னு அவ்வளவுதான். பேர்லாம் வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. நீ வந்து சொல்ல காட்டுங்க. இருந்தாங்க பவித்ரா, இவங்கலாம் இவங்க மறந்துட்டாங்க. ஜூம் மட்டும் வச்சிருக்கணும். ஆக்சுவலா இவங்க நல்ல ஹோம்லி கேர்ள் இல்லையா? என்ன ப்ரோ, ஹோம்லி கேர்லா இருப்பாங்க வீடியோ எல்லாம். சீரியல் எல்லாம் பாக்க வீடியோன்ற பேர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இவங்க சீரியல்ல நான் 1-2 சீரியல்ல ப்ரோமோல பாத்திருக்கேன். ஆக்சுவலா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ரோமோ பார்க்க தான் டைம் இருக்கும், அப்பதான் நிறைய பார்க்க முடியுங்கிறதுனால இன்ஸ்டாகிராம் தாங்க, அதான் சொல்றாங்களே. ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் வெப் சீரிஸும் நிறைய பண்றாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க, மூவில இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நல்ல ஒரு டெடிகேட்டட் ஆக்டர் தான் சொல்லலாம், ஆக்ட்ரஸ். இவங்க வந்து வருவாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா. இவங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ள செட்டு சேருவாங்க, யாராவது லவ்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன். பார்ப்போம். செட்டு சேராம இருந்தா மேபி நல்லா இருக்கும், செட்டு சேர்ந்தா உருவிட மாட்டீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து நீங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒருத்தவங்க வந்து உள்ள வர்றாங்க. யாரு அப்படின்னா நம்ம சொர்ணாக்கா வந்து. அக்கா தானே? அக்கா வணக்கம். ஐயோ, இவங்களை பார்த்தாலே எனக்கு 6 படத்துல வர டைலாக் தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவங்க காலி, இவங்க ஒருத்தர் இருந்தாலே போதும், எல்லாருமே இவங்க கூட தான் போய் செட்டு சேர போறாங்க, யாருமே இவங்க கூட பகச்சிக்க போறதில்ல. ஆனா இவங்களை யாரு பகச்சிக்கிறாங்களோ அவங்க வந்து மாசா வருவாங்க, செம்ம ரீச் ஆவாங்க. ப்ரோமோல மோஸ்ட்லி இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும்.
எனக்கு தெரிஞ்சு இவங்களுமே வனிதா மேமோடைய ஒரு ரோலை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி காயத்ரி மேம் யாரு வேணா சொல்லலாம். எனக்கு என்னன்னா இவங்க மேல வந்து 2 இமேஜும் வருது ப்ரோ. ஒண்ணு வந்து ஒரு அம்மா ரோல், இப்போ ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, ஃபாத்திமா மேம் இருந்தாங்க, மும்தாஜ் மேம் இருந்தாங்க. சோ நான் தான் அம்மா, நீங்க எல்லாம் குழந்தைங்க அப்படி சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா. இவங்க வாயை திறக்காத வரைக்கும் அம்மா வெளியே வந்து உண்மையான அம்மா சொல்றதே கேட்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா விசித்ரா, அப்புறமேட்டு காயத்ரி அம்மா இல்ல விசித்ரா, அப்புறமேட்டு வந்து மும்தாஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுமை வந்து காட்டுப்பாங்க. ஏதாவது யாராவது டென்ஷன் பண்ணாலுமே கண்ட்ரோலா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க இவங்க கிட்ட. ஆனா இவங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் வருவாங்க. ஒரு 80, 85, 90 எபிசோட்ஸ்க்கு வரதுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பா. மக்கள் எல்லாம் புரிஞ்சு வச்சுட்டாங்க. வந்து கண்டென்ட் கொடுக்குறவங்கள முன்னெல்லாம் டென்ஷன் வெறுப்பேத்துறாங்கன்னா வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. இப்ப அப்படிலாம் அனுப்புறது இல்லை. இவங்க இருக்கணும், இவங்க இருந்தாதான் கண்டென்ட்ன்றதுனால வச்சுக்கிறாங்க. விஜய் டிவி அதான் பிளான் பண்ணி பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்க வந்து விஜய் டிவில இருந்து என்னுடைய சோர்ஸ் மூலமா நான் வாங்கின எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல வந்து என்னென்ன ஆர்டர்ல வருவாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து வைல்ட் கார்ட்ல யார் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து டெய்லி இந்த ஷோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நான் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க நந்திதா. நான் உங்கள் விக்ரம்.